இளம் பெண்ணை கொலை செய்து செங்கல்லால் முகத்தை சிதைத்த கொடூரம். கொலையை மறைக்க அயோத்திக்கு சென்று மொட்டையடித்து நாடகமாடிய கணவன் மனைவி. சிசிடிவி கேமரா மற்றும் ஆட்டோ ஓட்டுநரை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறையினர். ஜோடியாக சேர்ந்து இளம் பெண்ணை கொலை செய்தது ஏன்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? ஜனவரி 31 பிபிகஞ்சுங்கிற இடத்துல உள்ள பாலத்துக்கு அடியில ஒரு பெண் சடலமா கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே போலீஸ்காரங்க ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தப்ப முகம் செதஞ்சி நிர்வாணமா ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காங்க. அடுத்து சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சு விசாரணையில இறங்கின போலீஸ் சடலம் மீட்கப்பட்ட இடத்துல ஆய்வு பண்ணி இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன துணியையும் மது பாட்டிலையும் கைப்பற்றி இருக்காங்க. அதே நேரம் அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஒன்னு விடாம செக் பண்ணாங்க. அதுல 30 நைட்டு ஆட்டோவில் ஒரு ஆணும் 2 பெண்களும் வர்றது பதிவாகி இருந்துச்சு. அதிலிருந்து ஆட்டோ டிரைவரை பிடிச்சு விசாரிச்சப்ப, ஆமா சார், ஒரு ஆணையும் 2 பெண்களையும் ஏத்திட்டு வந்தேன். அதுல ஒரு பொண்ணு மட்டும் மும்பை பாஷை பேசுச்சுன்னு சொல்லியிருக்காரு அந்த ஆட்டோ ஓட்டுநர். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த இடத்துல பதிவாகியிருந்த செல்போன் நம்பரை வச்சு விஜய் சந்தியாங்கிற தம்பதியை பிடிச்சு விசாரணை நடத்தினாங்க. போலீஸ்ல பிடிபட்ட விஜய் ஆரம்பத்துல எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி போலீஸ் கிட்ட எகிரி இருக்கான். ஆனா அவனோட மனைவி சந்தியா காவலர்களோட விசாரணைய பார்த்ததும் பதட்டமாகி இருக்காங்க. அதனால அவங்கள மட்டும் தனி அறையில வச்சு விசாரணை பண்ணாங்க. அதுலதான் பாலத்துக்கு அடியிலிருந்து சடலமா மீட்கப்பட்ட பெண் யாரு, அவங்கள கொலை செஞ்சது யாருன்னு எல்லாமே போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. மும்பையை சேர்ந்த பிரியாங்கிற பெண் அங்க உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனியில இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பிரியாவுக்கு அதே கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்த விஜய்ங்கிறவரோட பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவுல காதலா மாறி இருக்கு. பல இடங்களுக்கு போய் தங்களோட காதலை வளர்த்துட்டு வந்த இந்த ஜோடி தனியா வீடு எடுத்து லிவ் இன் உறவுல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு வந்த விஜய்க்கும் பிரியாவுக்கும் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. இந்த சூழல்ல பிரியாவுக்கும் விஜய்க்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாங்க. 2014 தன்னோட சொந்த ஊரான உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூருக்கு போன விஜய் அங்க சந்தியாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டான். இந்த தம்பதிக்கு இப்ப 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. இதுக்கு நடுவுல இன்ஸ்டாகிராம் மூலமா பிரியாவும் விஜயும் மறுபடியும் பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. பிரியா தான் குழந்தையோட கஷ்டப்படுறாளேன்னு விஜய் அவங்களுக்கு அடிக்கடி பணம் அனுப்பிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயம் மனைவி சந்தியாவுக்கு தெரிய வந்து அவங்க கொந்தளிச்சிருக்காங்க. ஆனா சந்தியா கணவன் விஜய கண்டிக்காம அவரோட முன்னாள் காதலியான பிரியாவோட கதையை முடிக்க பிளான் போட்டிருக்காங்க. விஜயும் அந்த பிளானுக்கு மறுப்பு தெரிவிக்காம ஓகே சொல்லி இருக்கான். அதுக்காக சந்தியாவும் விஜயும் சேர்ந்து பிரியாவுக்கு போன் பண்ணி அயோத்திக்கு கூட்டிட்டு போய் சுவாமி தரிசனம் காட்டுறோம்னு சொல்லி கோரக்பூருக்கு வர சொல்லி இருக்காங்க. பிரியாவும் முன்னாள் காதலன் விஜயையும் அவனோட மனைவி சந்தியாவையும் நம்பி கடந்த ஜனவரி 26 கோரக்பூருக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்ததும் விஜய், சந்தியா, பிரியா 3 பேரும் ஒன்னா சேர்ந்து மது குடிச்சு ஜாலியா ஊரை சுத்தி இருக்காங்க. 30 நைட்டு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பிரியாவுக்கு அளவுக்கு அதிகமா மது ஊத்தி கொடுத்து மயக்கமடைய வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரியாவோட கழுத்தை நெரிச்சி கொடூரமான முறையில துடிக்க துடிக்க கொலை பண்ணி இருக்காங்க. அதோட அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரியாவோட ஆடைகளை கழட்டி வீசினது மட்டுமில்லாம செங்கலால அவங்க முகத்தை சிதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட மாமனார் ராம்விலாஸுக்கு போன் பண்ணி விஜய் நடந்த விஷயத்த சொல்லவே அவரும் சம்பவ இடத்துக்கு வந்து சடலத்தை எங்க வீசலாம்னு ஐடியா கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து பிரியாவோட சடலத்தை அங்க உள்ள பாலத்துக்கு அடியில வீசிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க.
கொலை செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுக்காக கணவன் மனைவி 2 பேரும் நேரா அயோத்திக்கு போய் மொட்டை அடிச்சு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு எதுவும் நடக்காத மாதிரி வீட்டுக்கு கிளம்பி போயிருந்திருக்காங்க. விசாரணையில கொலைக்கான மொத்த உண்மையும் தெரிய வந்ததும் கணவன் விஜய், மனைவி சந்தியா, மாமனார் ராம்விலாஸ் 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க.